அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் அல்லாஹினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள், அல்லாஹினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் குறித்து நாங்கள் படித்து வருகின்றோம். அல்லாஹினுடைய மிகப்பெரிய உதவியினால் கடந்த 6 வகுப்புகளில் அல்லாஹினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய மிக மிக முக்கியமான அமல்கள் பண்புகள் குறித்து நாங்கள் படித்தோம். கடைசியாக நாங்க சென்ற வகுப்புல அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கிறான் என்கிறத படிச்சோம். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா தௌபா செய்றவர்களை, தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள், தௌபா செய்து வாழ்க்கையிலே தூய்மை கடைபிடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் என்பதை நாங்கள் படித்தோம். அதேபோன்று அல்லாஹ் தஆலா யுஹிப்புல்லாஹு அல் முக்ஸிதீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். அப்படின்னா நீதமானவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான். நீதமாக நடப்பவர்களை, நீதமாக செயல்படுவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இன்றைய வகுப்பிலே ஹதீஸ் அப்படியே தொடர்கிறது. குர்ஆனுடைய வசனங்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாங்க பார்த்தோம். குர்ஆன் அல்லாஹு தஆலா யாரை தான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறானோ அது குறித்து ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடர்ந்து கொண்டே போகும். குர்ஆனும் ஹதீஸும் என்ன செய்யும், மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், மிக மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் இது. அல் ஹதீஸுல் குதுஸி. அல் ஹதீஸுல் குதுஸி. ஹதீஸுல் குதுஸினா என்ன? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற ஹதீஸ். அதாவது குர்ஆன் ஹதீஸுல் குதுஸிக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. அப்ப இது அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அத ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, அறிவிப்பு செய்வாங்க. இதுக்கு ஹதீஸுல் குதுஸி என்று சொல்லப்படும். ஹதீஸ் அன்-நபவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது சஹாபாக்கள் ரிவாயத் செய்வாங்க. ஹைர், இதுல நம்முடைய விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கிறான் என்பதுதான் இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம். அல்லாஹ் தஆலா நஃபிலான வணக்கங்கள், உஃபரியான வணக்கங்கள் புரிபவர்களை அல்லாஹ் நேசித்துக் கொண்டே இருப்பான். அதான் அல்லாஹ் தஆலா எவ்வாறு விளக்குகிறான்ங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உஃபரியான வணக்கங்கள் என்ன, நஃபிலான வணக்கங்கள் தான். உதாரணமாக ஜகாத் என்பது கடமை, ஃபர்த். சதகா என்பது உஃபரியான வணக்கம். இப்ப தொழுகையில சுன்னத்து, ஃபர்து சுன்னத்துன்னு சொல்லுவோம், நஃபில்னு சொல்லுவோம். அது மாதிரி ஃபர்லான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், அதுல நிறைய சுன்னா முஅக்கதா, வித்ரு, அது மாதிரி ஸலாத்து துஹா, அது மாதிரி வித்ர், அது மாதிரி கியாமுல் லைல், இப்படி நிறைய தொழுகைகள் அதுக்குள்ள வரும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், ரைட், அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் என்பதை நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி நேசிக்கிறான் என்பதை இந்த ஹதீஸுல் குதுஸி மூலமாக நாங்க பார்ப்போம். இந்த பண்புள்ளவரை அல்லாஹ் நிச்சயமாக நேசிப்பான். என்ன பண்பு என்பதை நம்ம பார்ப்போம். قال رسول الله صلى الله عليه وسلم ان الله قال, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்து பில் ஹர்ப். யார் என்னுடைய நேசனை பகைத்துக் கொள்கிறானோ அவனுடன் நான் யுத்த பிரகடனம் செய்வேன். அப்ப நேசன் யார்? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நேசன் யார் என்று சொன்னால், நாம் இவர்தான் சொல்லி நமக்கு சொல்ல முடியாது. நான் நேசன என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் நான் நேசிக்கிறேன் என்பதுக்குரிய அடையாளம் அது எனக்கு மட்டும் தெரியும். புரிஞ்சா உங்களுக்கு? எப்படி தெரியும்டா, எங்களுடைய மனசாட்சியில கேட்டா சொல்லும். உதாரணமா வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்க தொழுறீங்க, இபாதத் செய்றீங்க. உதாரணமா நானே சொல்றேன், நான் தொழுறேன், இபாதத் செய்றேன், எல்லாம் செய்றேன். மக்கள் பார்க்கும்பொழுது நல்ல பக்குவமான மனுஷன் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நான் அல்லாஹ்வுக்கு முழுமையா கட்டுப்படுறேனா, என்னுடைய குணத்துல நான் சிறந்தவனாக இருக்கிறேனா, என்னுடைய ஒழுக்கத்துல சிறந்தவனாக இருக்கிறேனா, என்னுடைய பண்பாட்டுல சிறந்தவனாக இருக்கிறேனா, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சிறந்தவனாக இருக்கிறேனா, ஹலால் ஹராம் பேணுதல சிறந்தவனாக இருக்கிறேனா என்பது எனக்கு தான் தெரியும். மக்கள் வெளியால பார்த்து என்ன சொன்னாலும், ஒரு பெரிய முத்தகி, பெரிய தக்வாவுள்ள மனுஷன் சொன்னாலும் எனக்கு தெரியும் என்னுடைய நிலைமை. அப்படியா இல்லையா? ரைட். உண்மையிலே நான் செய்யறது அல்லாஹ்க்கு பயந்து நான் செய்யறேன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானா இல்லையாங்கிறது அது ரெண்டாவது விஷயம். ஆனா அல்லாஹ்க்கு பயந்து நான் 100% வாழ்றேன் என்று சொல்லிட்டாருன்னா அவர் வழி சொல்லுவார்னா வெளிப்படையில் சொல்லக்கூடாது, அவர் மனசுக்கு சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவாஸ் இப்னு ஸமான் ரலியல்லாஹு அன்ஹு, வாபிஸ் இப்னு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு போட்டவங்க நன்மையை பத்தி கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக். நன்மை என்றாலே நற்குணம் என்று சொன்னாங்க. அல் இஸ்மு மா ஹாக ஃபி நஃப்ஸி வ தரத்தத ஃபி ஸத்ர். பாவம் என்று சொன்னால் உள்ளத்தில் ஒரு கொடை, ஒரு உள்ளத்துல ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உள்ளத்துல எப்பயுமே ஒரு செய்யும் போது கஷ்டமாயிருக்கும் பாவத்தை ஒரு மூமினுக்கு.
அது மாதிரி வந்து ஒரு தடுமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதுதான் பாவம். அதே மாதிரி வக்கரித்தரி அலைநாஸ், மக்கள் பார்ப்பதை நீங்க வெறுப்பீங்க. நன்மை செய்யும் போது யாரும் பார்த்தா நமக்கு வெறுப்பு வராது. ஆனா பாவம் செய்யும் போது அவன் பார்த்துருவாரோ அவர் பார்த்துருவாரோ அப்படிதான் நம்ம செய்வோம் அதிகமான மக்கள். இல்ல மாஷா அல்லாஹ். இப்ப நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், அந்த ஹதீஸ், அந்த நான் சொன்ன இந்த செய்திகள்ல தொடர்ச்சியா வருது, மக்கள்கிட்ட நீங்க ஃபத்வா கேட்டா ஃபத்வா சொல்லுவாங்க. இப்ப இவர்கிட்ட கேட்டா இவர் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக் ஆனால் எதையுமே ஹராம்னு சொல்லிடுவாரு, ஹதீஸ லைஃப்னு சொல்லிடுவாரு, அல்லது இப்படி இவருடைய பார்வையில ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஈஸியா எடுக்க இயலாதுங்கிற சிலவங்களை பாப்பீங்க. சிலவங்கள்ட்ட கேட்டா எல்லாமே ஹலால், பாட்டு படிக்கிறது ஹலால், ஹலால் இசை ஹலால், அது மாதிரி இசைக்கருவிகள் அது ஹலால், எல்லாம் ஹலால், எல்லாமே ஹலால், அது ஹராம்ங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சினிமா அது ஹலால், அது மாதிரி அப்படி நிறைய நீங்க பாப்பீங்க. அது வந்து மக்கள் ஃபத்வா கேட்டா கொடுத்துட்டே இருப்போம், ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இஸ்தஃபி கல்பக், நீங்க உங்களோட உள்ளத்துல கேளுங்க, நீங்க உங்களோட உள்ளத்துல ஃபத்வா கேளுங்க, உள்ளம் உங்களுக்கு தெளிவான உண்மையை உங்களுக்கு சொல்லி தரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எனவே உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது மனோ இச்சை இருக்கிறது, நஃப்ஸ் மனோ இச்சை இருக்கிறது, அதே போன்று மனசாட்சி இருக்கிறது. மனோ இச்சையும் மனசாட்சியும், மனோ இச்சை என்பது நமக்கு கெடுதியை தூண்டக்கூடியதாக இருக்கும். அதை நாங்க சரி பண்ணினா கூட நஃப்ஸல் முத்துமைன்னாவாக மாறும். நஃப்ஸுல் அம்மாரா பிஸ்ஸு, கெடுதிக்கு தூண்டக்கூடிய அந்த நஃப்ஸ் வந்து நஃப்ஸுல் முத்துமைன்னாவாக கூட மாறும். அதே மாதிரி எங்களுடைய மனசாட்சி இருக்குதானே, நம்ம என்னதான் இருந்தாலும் அது குத்தி கொண்டே இருக்கும். மனசாட்சி உங்களுக்கு குத்த இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப அந்த மாதிரி மனசாட்சி நம்ம கேட்கணும், நம்ம வழியா இறைநேசரா, இறைநேசர்னா ஒரு பெரிய ஒரு கேட்டகரி கொடுத்து இவங்க எல்லாம் இறைநேசர்கள், இவங்க எல்லாம் வந்து அல்லாஹ்வோட நெருக்கம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாருமே தீர்ப்பு சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருல் குரூன் 3 நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவங்க, ஹதீஸால சிறப்பிக்கப்பட்டவங்கள, அதுக்கு பிறகெல்லாம் நம்ம வந்து என்ன ஒரு நல்லெண்ணம் வைக்கலாம். இவர் நல்ல மனிதர், சாலிஹான மனிதர், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர், நல்லெண்ணம் வைக்கலாம். குறிப்பா இவர் ஒரு வழி என்று நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றா அந்த அதிகாரத்தை அல்லாஹ் வந்து யாருக்குமே கொடுக்கவில்லை. அது கைபோட சம்பந்தப்பட்ட விஷயம், அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உண்டான ஒரு விஷயம். என்னுடைய நஃப்ஸை பத்தி தான் நான் சொல்ல முடியும், அடுத்தவரை பத்தி உங்களோட உள்ளத்துல என்ன இருக்குது எனக்கு சொல்லணுமா, சொல்ல முடியாது. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததை தான் சொன்னாங்க. உண்மைதானே? அப்ப இந்த இடத்துல நம்ம நாதாலி வலியன் என்று சொன்னா, என்னுடைய இறைநேசர் என்று சொல்கின்ற பொழுது அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், எப்படி வாழ்றோம் அதை பாருங்க. இந்த ஹதீஸ் தொடர்ந்து சொல்லும், அப்படி யாராவது ஒருவர் என்னுடைய நேசரை பகைத்துக் கொண்டால் நான் அவரோடு யுத்த பிரகடனம் செய்வேன். وَمَا تَقَرَّبَ إِلَيَّ عَبْدِي بِشَيْءٍ أَحَبَّ إِلَيَّ مِمَّا افْتَرَضْتُهُ عَلَيْهِ, நான் கடமையாக்கிய ஒன்றை விட எனக்கு மிக விருப்பமான ஒன்றை கொண்டு என்னுடைய அடியான் நெருங்க முடியாது, என்னை நெருங்க முடியாது. அப்ப எதை கொண்டு அவன் நெருங்குறான்? மிக மிக விருப்பத்துக்குரிய ஒன்று எது? அவன் கடமை செய்வது, அதன் மூலமாக அவன் என்ன நெருங்குறான். وَمَا تَقَرَّبَ إِلَيَّ عَبْدِي بِشَيْءٍ أَحَبَّ إِلَيَّ مِمَّا افْتَرَضْتُ عَلَيْهِ, நான் ஒரு அடியானுக்கு கடமையாக்கிய விஷயங்களின் மூலமாக, அந்த ஒரு விஷயத்தை அவன் செய்வதன் மூலமாக அது எனக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது, அதை கொண்டுதான் ஒரு அடியான் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறான். அந்த நெருக்கம் எப்ப தொடரும்? அல்லாஹ் அஹப், மிக விருப்பத்துக்குரிய ஒன்றுதான் ஃபர்லான விஷயங்கள். இந்த ஃபர்லான விஷயத்தை செய்ய செய்ய அன்பு கிடைக்கும். அந்த அன்பு எப்படி போகும் என்று சொன்னா, அந்த அன்பு எப்படி நீடிக்கும் என்று சொன்னால், ஃபர்லான விஷயத்தை செஞ்சு கொண்டு வமா யஸால் அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபிலி ஹத்தா உஹிப்பஹு, அப்ப ஃபர்லான விஷயங்களை செய்ய 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 அவன் அல்லாஹ்வுடைய அன்பை நோக்கி செல்லுவான். அப்ப அப்படியே அவன் நஃபிலான வணக்கங்களை செய்ய 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 அவன் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே செல்லுவான். ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்கும் வரை. அப்ப அல்லாஹ் நேசித்து விடுவான். அல்லாஹ் எப்படி நேசிக்கிறான்? இப்ப இந்த நேசம் தான் நாங்க வழின்னு அல்லாஹ் தஆலா சொல்றானே, அதுதான் அந்த நேசம். அப்ப நம்ம ஃபர்லையும் சுன்னத்தையும் கடைபிடித்து வந்தா நம்ம வழி ஆகிடலாம். ஃபர்லையும் சுன்னத்தையும் கரெக்டாக உள்ள தூய்மையோடு உள்ளச்சத்தோடு ஒரு 100க்கு 100 எல்லாத்துக்கும் போக முடியாது. ஒரு 80-90% குறைஞ்ச முயற்சி செஞ்சு. ஏன்னா நாங்க மலக்கில்ல, தொழுகை தக்பீர் கட்டி ஒரு லேசா ஒரு சிந்தனை வந்தாலும், ஒரு வெளியே ஒரு சிந்தனை போனாலும் வந்து என்னோட தொழுகை எல்லாம் பாழாயிட்டுதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்களை செய்தான் என்ன செய்வான், தொழுகையை விட்டு தூரமாக்கிடுவான். அவன் நினைப்பான் நீ ஒழுங்கா தொலைல, அப்ப தொழுது என்ன பிரயோசனம், விட்டுருன்னுவான். ஒரு 5 நாளைக்கு தொழுது என்ன தொழுகை ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி போட்டு தொழுகை ஒழுங்கா இல்ல, சரியா இல்ல, அப்ப நம்ம என்ன தொழுது என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நல்லதை காட்டி அப்படியே மூளை பாதத்தையும் அடிச்சிருவான். அப்ப என்ன வசுவாசுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. ஆனால் நம்ம முயற்சி செய்யணும், வேணுமென்றே சிந்தனை அங்கங்க சிதற விடாம முயற்சி செஞ்சு கட்டுப்பாடுகள் கொண்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் யாருக்கு? ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கே.
ரஹ்மான் ரஹீம் மாலிக் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன்ங்கிற போது குறைஞ்சபட்சம் எங்களுக்கு எல்லாருமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம். எல்லாருக்குமே சூரத்துல் ஃபாத்திஹா நிறைய பேர் இப்ப வகுப்புகள்ல கலந்து கொள்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம். ஹைர், அப்ப அந்த சிந்தனை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது மாதிரி அன்றாட நம்ம ஓதக்கூடிய சூறாக்களுடைய தர்ஜமாக்கள் அதை தஃப்சீர்களை நம்ம படிச்சு அதை சிந்தனைக்கு எடுத்து நம்ம ஓதி ஒழுங்காக தொழ வேண்டும். அப்ப நஃபிலான வணக்கங்களை செய்ய 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 அல்லாஹ் தஆலா நேசித்து விடுகிறான். நேசித்து விட்டால், ஒரு அடியான் அல்லாஹ் நேசித்து விட்டால் என்ன நடக்கும்? ஃபைதா அஹ்பபுதுஹு, நான் அவனை நேசித்து விட்டால் குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, நான் அவன் கேட்கக்கூடிய காதாக நான் மாறி விடுவேன். அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவன் கேட்கக்கூடிய காதாக நான் மாறி விடுவேன் என்ன அர்த்தம் என்றால், அவன் கேட்பதிலே ஒரு பக்குவத்தை நான் அவனுக்கு உண்டு பண்ணுவேன். அப்ப ஹராமான விஷயத்தை அவன் கேட்கறதுல இருந்து தவிர்த்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி கொடுப்பான், அதுக்கு உதவி செய்வான். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நல்லதை செய்யறதுக்கும் அல்லாஹ்வோட தௌஃபீக் தேவை, பாவத்திலே இருந்து விடுபடுறதுக்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லுமா இல்லையா? ஹய்யா அலஸ் ஸலான்னு அழைத்தா என்ன சொல்றோம்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. ஹைர், அது மாதிரி வபஸரு அல்லதி யுப்ஸிரு பிஹி, வபஸரு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அதாவது அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறி விடுகிறேன். இதேதான், பார்வையால அவன் பாவம் செய்யக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான், அல்லாஹ் தஆலா அவனை பாதுகாப்பான். அதே போன்று வயதுஹுல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கக்கூடிய கரமாக அவன் மாறி விடுகிறான். வரஜிலஹுல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கக்கூடிய காலாக அல்லாஹ் தஆலா மாறி விடுகிறான். அப்ப நன்மையை நோக்கி நடக்கக்கூடிய கால்களும் இருக்கிறது. இவ பள்ளிவாசலுக்கு செல்கிறார், தொழுகைக்காக செல்கிறார், ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைப்பதற்காக செல்கிறார், அல்லது ஒரு மனிதனுடைய கடன் அடைத்து வைப்பதற்காக செல்கிறார், ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக செல்கிறார் என்று சொன்னா அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா அதுக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பான். தானே? அப்ப எனவே இந்த மாதிரி விஷயங்களின் ஊடாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை இன்னும் நெருங்கி கொண்டே செல்வான். அதே போன்று وَإِنْ سَأَلَنِي لَأُعْطِيَنَّهُ ஹதீஸுல் குதுஸி, وَإِنْ سَأَلَنِي لَأُعْطِيَنَّهُ, அவன் கேட்டால் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். அவன் கேட்டால், என்னிடம் கேட்டால் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். லஉத்தி என்றா நான் கொடுப்பேன், லஉத்தியன்னஹு என்றா நிச்சயமாக நான் கொடுப்பேன். அரபுல வந்து லயஃப்அல் என்றா ஃபஅல யஃபல் அவன் செய்தான், லயஃப்அலன்ன லஅஃப்அலன்ன அந்த நூன் போட்டு சத்து சகீலா நூன் சகீலா சொல்லுவாங்க. அப்படி வந்தால் நிச்சயமாக நான் கொடுப்பேன். வலைன் சஅலனி லஉஅத்தியன்னஹு வஇன் சஅலனி லஉஅத்தியன்னஹு வலஇன் இஸ்தஆத பி லஉஈதன்னஹு, அவன் என்னிடம் பாதுகாப்பு தேடினால் நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அடுத்து அல்லாஹ் தஆலா, இது புகாரில வரக்கூடிய செய்தி, கிதாபுர் ரிகாக்ல பாபு தவாது, கிதாபுர் ரிகாக்ல பாபு தவாது என்ற தலைப்புக்கு இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இப்ப பாருங்க, கடைசியாக இந்த பகுதியை பாருங்க. வமா தரத்தத்து அன் ஷைஇன், வமா தரத்தத்து அன் ஷைஇன் அன ஃபாயிலுஹு தரத்துதி அன் நஃப்ஸில் முஃமினி யக்ரஹுல் மௌத வ அன அக்ரஹ் மஸஅதஹு, அதாவது நான் ஏதாவது ஒன்றை செய்ய நினைத்து, இந்த ஹதீஸை நல்லா கவனிச்சுங்க, ஏதாவது ஒன்றை நான் செய்ய நினைத்து, ஏதாவது ஒன்றை செய்ய நினைக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் தயக்கம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், தயக்கம் செய்ய முடியாமல் அல்ல, அல்லாஹ்வுக்கு ஒரு தரத்துதுனா தடுமாற்றம் நேரடி அர்த்தம், இந்த இடத்துல தடுமாற்றம் அல்ல, ஒரு தயக்கம். என்னன்னு சொன்னால் ஒரு மூமினுடைய உயிரை கைப்பற்றும் பொழுதுதான் எனக்கு அப்படி வரும். ஆனால் அந்த மூமின் என்ன செய்யறான்? மௌத்த வெறுக்கிறான். எப்படி மௌத்த வெறுக்கிறான்னு சொன்னா, எனக்கு மௌத்து வரக்கூடாதுன்னு வெறுக்க இல்ல, மௌத்து வரக்கூடாது. அடே மூமின் என்ன செய்வான்? இன்னும் நன்மை செஞ்சுட்டு போகலாமே, இன்னும் நன்மை செஞ்சா எனக்கு மௌத்து வந்தா சிறப்பா இருக்குமே என்று சொல்லி இன்னும் அந்த ஒரு ஆதரவு வைப்பான். அப்ப எனவே அவன் மௌத்து அந்த மௌத்தினுடைய அந்த கஷ்டத்தை அவன் வெறுக்கிறான், மௌத்தை வெறுக்கக்கூடிய ஒரு நிலையில் அவன் இருக்கிறான். ஆனா எனக்கு தயக்கமாக இருக்கிறது அவனுடைய உயிரை கைப்பற்றுவது. என்றாலும் உயிரை கைப்பற்றும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளை நான் வெறுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது நுணுக்கமா அந்த துண்டு ஹதீஸ மொழிபெயர்க்கணும். கடைசியில் அல்லாஹ் சொல்ற விஷயம், அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவெடுத்தா குன் ஃபயகுன் செஞ்சிருவேன். ஆனா ஒரு மூமின் என்ன நெருங்கி வந்த ஒரு மூமினுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது எனக்கு சின்ன தயக்கம் ஏற்படுகிறது. ஏன்னா அவன் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் சிறிய வெறுப்பு அவனுக்கு இருக்குது, இன்னும் அமல் செய்யலாமே, அல்லாஹ்வை நல்ல அமல்களை செஞ்சுட்டு இன்னும் நிறைய அமல்களோடு அல்லாஹ் சந்திக்கலாமே நான் நினைக்கிறான். ஆனால் மௌத்துடைய கஷ்டத்துல அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனையை கூட நான் வெறுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீஸ்ங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப எனவே இந்த ஹதீஸை பொறுத்தவரையில தமிழ்ல நீங்க எடுத்து போடலாம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில
நமக்கு இங்க என்ன அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரக்கூடியது எது என்று சொன்னால் இந்த இரண்டாவது பகுதியை பாருங்க. இரண்டாவது பகுதியை ஒமா யஸால் அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. அப்ப அடியான் நஃபில்களின் மூலமாக என்னை நெருங்குகிறான், நெருங்கிக் கொண்டே இருப்பான். நெருக்கமாக இருக்கிறது என்பது வேறு, நேசிக்கிறது என்பது வேறு. நெருக்கமாக இருக்கிறவங்களை எல்லாம் நேசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லையே. புரியுது உங்களுக்கு? பக்கத்துல ஒரு ஆள் நெருக்கமாக இருக்கிறான்னு சொல்லுவோம், அது மாதிரி அடிக்கடி சந்திக்கிறேன், இன்னும் ரொம்ப நெருக்கமான ஆள், ஆனா நேசிக்கிறான்னா இல்ல. உதாரணமா நான் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து ரொம்ப அதிகமா நேசிப்போம். சில பேர் அவங்க எங்களோட பக்கத்துல இருக்க மாட்டாங்க, ஆனா தூரத்துல இருப்பாங்க, ஆனா அவங்கள நம்ம ரொம்ப நேசிப்பாங்க. பாக்குறோமா இல்லையா? அப்ப எனவே நான் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னடா, இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. நாங்க நஃபிலான வணக்கங்கள், ஃபர்தான வணக்கங்கள் செய்யும் பொழுது நாங்க அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான், அதே நேரம் நாங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. என்ன சந்தர்ப்பம்? மாஷா அல்லாஹ், அக்ரமா யகூனு அப்து மின் ரப்பி வ ஹுவ சாஜித். அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் எது? அவன் சுஜூதுல இருக்கிறான். அந்த நேரத்துல ஃபஅக்திரு ஃபீ துஆ, துஆவை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எனவே நெருக்கமாகவும் இருக்கிறான், அவன் நேசிக்கக்கூடிய இடத்திலும் இருக்கிறான். தொழுகை நஃபிலான வணக்கம், அல்லாஹ் நேசிக்கிறான். நஃபிலான வணக்கம் செய்யும் பொழுது அல்லாஹ் நேசிக்கிறான். சுஜூத் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறான். நேசிக்கக்கூடிய ஒருவருக்கு பக்கத்துல நெருக்கமாக இருந்துட்டு கேட்கிற துவா எவ்வளவு பிரயோசனமாக இருக்கும், எவ்வளவு பலமானதாக இருக்கும், எவ்வளவு ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. எனவே நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னடா, அதிகமாக நஃபிலான வணக்கங்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். ஃபர்துடைய எடுத்துக்கொண்டால் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். உதாரணமா இஷா தொழுகிறீங்க வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு உடனே கட்டாயமா சுன்னத் தொழுகிற அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்க உறங்க போறீங்க, உங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து உடனே முடிச்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் வேலை முடிஞ்சுன்னு இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா ஆறுதலா நம்ம என்ன செய்வோம், தூங்கும் போது சுன்னத்தை தொழுதுட்டு இஷாவுடைய பின் சுன்னத் தொழுதுட்டு வித்திரு தொழுது நம்ம உறங்கலாம். அது மாதிரி சிலவங்க என்ன செய்வாங்கன்னா தொழுது தொழுது அவசரமா போயிடுவாங்க. அது மாதிரி அந்த டைம் கிடைக்கும் போது நம்ம சுன்னத்தை அதிகமாக அதாவது கண்டினியூவா அப்படியே தொடர்ந்து செஞ்சு வரணும்ங்கிறத முயற்சி இருந்தாலும் முன்னப்பின் ஆகும் மனிதன் அடிப்படையில. வளதானே? அப்ப நம்ம அந்தந்த சந்தர்ப்பங்களை பார்த்து இயலுமான அளவு நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே வகுப்புகளை சொன்னதை போல 12 ரக்காத் சுன்னத்துகள் குறைஞ்சது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாட்டியும் ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாளா செஞ்சு பழக்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி துஹாவுடைய தொழுகைகள் நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில நம்ம நாளைக்காவது செய்வோம்னு சொல்லி நினைச்சு ஒரு முறை துஹாவுடைய தொழுகை தொழுது கொள்றது. அது மாதிரி வந்து கியாமுல்லைனா என்ன, நடுநிசையில 12 மணி 1 மணிக்கு எழுப்பி தொழுவது மட்டுமா கியாமுல்லை இல்ல. இஷாவுல இருந்து நீங்க ஃபஜ்ர் வரைக்கும் நீங்க தொழலாம். ஒரு இங்க 7 மணிக்கு இஷா 8 மணிக்கு இஷா முடியுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. 7:30 இஷா முடியுதுண்டா நீங்க வந்து 9 மணிக்கு 10 மணிக்கு 10ல இருந்து 10:30 வரைக்கும் தொழுதுட்டேன்னு செய்யலாம், தூங்கலாம். அதுவும் கியாமுல்லை. அதே மாதிரி ஃபஜ்ருக்கு முன்னாடி எழுந்து கூட அதுவும் ஒரு சிறப்பான ஒரு நேரம். அப்ப எனவே வந்து இப்படி இந்த தொழுகையுடைய விஷயத்துல நவாஃபில், அதே மாதிரி வந்து நோம்புடைய விஷயத்துல மாசத்துல 3 நாளோ அல்லது திங்கள் வியாழனோ தானே. இப்ப நமக்கு நோம்பு அதிகமானவங்களுக்கு பிடிக்க முடியும். அது மாதிரி சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் விட்டு பிடிக்கிறது. அப்ப இந்த மாதிரியான நோம்புகள் பிடிச்சு கொள்றது ஒவ்வொருத்தர சக்தி கேட்ப. அதே மாதிரி சில இபாதத்துகளை பொறுத்தவரை ஏன் நம்ம அல்லாஹ் தஆலா நிறைய இபாதத்துக்களை பல வகையா அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லா இபாதத்தும் செய்யலாது. நம்ம சொல்றது இப்ப நல்ல கொழுத்து ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் மாசத்துல ஒரு 10 நாள் நோம்பு பிடிச்சாலும் சும்மா அப்படி இருப்பாரு. அதானே கொஞ்சம் மெலிஞ்ச ஒரு ஆளா இருந்தா ஒரு 3 நோம்பு பிடிச்சா 4வது நோம்புக்கும் அவர் வரமாட்டாரு, எழுதி நடந்துக்க மாட்டாரு. அந்த மாதிரி பலவீனம் இருக்குது. அதே மாதிரி வந்து தொழுகை விஷயத்திலயும் இருக்குது. அதே மாதிரி வந்து சிலவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நிறைய எல்லாம் கொடுத்திருப்பான். புத்தி யோசிக்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கும், எப்படி செலவழிக்கணும் தெரியாம இருக்கும். சிலவங்களுக்கு வந்து அல்லாஹ் அறிவை கொடுத்திருப்பான். அதே மாதிரி உபத்திற்கு அல்லாஹ் நியமத்துக்களை கொடுத்திருப்பான். அந்த நியமத்துக்களை செலவழிக்கணும். ஒமிமா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். இந்த ரிஸ்க்னா என்ன, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் அறிவும் ரிஸ்க் தான். நிறைய பேர் நினைச்சிருக்க ரிஸ்க்னா சாப்பாடு மட்டும். அல்லாஹ் நல்ல ரிஸ்க தாரான், நல்லா ரிஸ்க் தான். என்ன ரிஸ்க் தான்? சோறு அரிசி இதெல்லாம் அப்படி இல்ல. ரிஸ்க்னு சொன்னா உங்களோட மனைவி ரிஸ்க் தான், உங்களோட அறிவு, உங்களோட ஆற்றல், உங்களோட திறமை, உங்களோட நுணுக்கமான பார்வை, உங்களோட உடல் அமைப்பு, உங்களோட ஆரோக்கியம் எல்லாம் ரிஸ்க். வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவை, வாழ்வின் ஆதாரம், வாழ்வாதாரம் முழுக்க ரிஸ்க். அப்ப எனவே இதுல எதை நீங்க செலவழிக்கிறீங்களோ அதுக்கு நன்மை கிடைக்கும். நம்ம சொல்றது இதுல எதை நீங்க செலவழிக்கணும், அல்லாஹ் தந்த அருள்களை அவனுக்காக பயன்படுத்தினால் லஅஸீதன்னகும் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நான் உங்களுக்கு, நீங்க அடிக்கடி நான் சொல்ற வசனம், நானும்
நீங்க எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். அப்ப இப்படி அல்லாஹ் பாக்கியத்தை நமக்கு நேரடியா படிக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அப்ப இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளலாமா? என்ன இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் ஒரு அடியான் இப்படி நெருங்கிக் கொண்டே போகணும். நவாஃபில் உபரியான வணக்கங்களின் மூலமாக நெருங்கும் பொழுது அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி, நம்முடைய கால் கையினூடாக பாவங்களை குறைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தருவான். பாவம் அப்படி செஞ்சுட்டா கூட இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு அந்த எண்ணத்தை அல்லாஹ் தருவான். இஸ்திக்பார் செய்யக்கூடிய எண்ணத்தை அல்லாஹு தாலா தருவான். எனவே நம்ம இந்த நஃபிலான வணக்கம் எங்களுடைய வாழ்க்கையில பேணுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக இன்ஷா அல்லாஹ் மாற முடியும். அடுத்ததாக 6602 6502 எஸ் சஹீஹ் புகாரியுடைய தமிழ் இதுல தமிழ் தானே 6502 புகாரில எடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக இப்ப நாங்கள் சொன்ன அந்த விஷயத்தோட முதலாவதாக நஃபிலான உபரியான வணக்கங்களை கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவான், அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருப்பான், அல்லாஹ்வும் அவனை நேசிப்பான். இப்ப நான் ஒரு ஹதீஸ் சொல்ல போறேன். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இதுல அந்த ஹதீஸை பொறுத்தவரை அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் ஒரு ஹதீஸ் தான். ஆனா 10 விஷயம் வரப்போகுது, சின்ன சின்ன விஷயங்கள். நோட் பண்ணி வச்சுக்கொண்டால் இந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிக முக்கியமான விஷயம், 10 விஷயங்கள் ஒரு ஹதீஸ்ல வருது. ஹதீஸ் சஹீஹுல் ஜாமி ஸகீருடைய 176வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், அறிவிப்பாசி சஹீஹானது. ரைட். இப்ப மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள், அதான் இந்த ஹதீஸ் ஆரம்பிக்குது. இந்த ஹதீஸ் மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் யார்? அப்ப மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஅஹும். முதலாவது விஷயம். அப்ப பாருங்க, முதல்ல நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் நவாஃபில்களை பத்தி. இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து 10 விஷயங்களையும் நாங்க ஒன்றொன்றா பார்ப்போம். ஒரு ஹதீஸ் தான், ஒரு சப்ஜெக்ட், ஆனா 10 விஷயங்கள். அஹப்புன் நாஸி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானவர்கள். அஹப்புன்னா என்ன? மிக மிக விருப்பமானவர்கள். அன்ஃபஅஹும், அஹப்புன் நாஸி இலல்லாஹ் அன்ஃபஅஹும், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர்கள், மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்கள். நான் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களா இருக்கணும், நாம் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களா இருக்கணும். இப்ப நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக மாறுறால் மனிதர்களுக்கு பயனுள்ளவனாக நான் இருக்க வேண்டும். இந்த நஃபா பயனுள்ளவராக நாம் எப்படி இருக்க முடியும்? ஒரு மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய பிரயோசனமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையால பிற மனிதர்களுக்கு பயன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நாம பார்க்கிறோம் என்னடா, இந்த விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் சொன்னா, ஒரு மனிதன் வாழ்றான், வாழுகின்ற பொழுது இவனால மக்கள் பயனடைந்தார்கள் என்றால் அல்லாஹ் அவனை விரும்புவான். இவனால் இடையூறு ஏற்படுகிறது என்று சொன்னால் பிற மனிதனுக்கு இடையூறு ஏற்படுது, இவன் இருந்தா இவர் வந்தாலே மோசூலிக்கிற அளவுக்கு அல்லது நடத்தைகள் மாறிவிட்டால், நம்முடைய பொதுவாக வாழ்க்கையில எப்படி எடுத்துக்கொள்ளலாம்டா, குடும்ப வாழ்க்கையில ஒரு தாய் தந்தை இவனை பார்த்து என்ன ஒரு பிரயோசனம் இல்லா வெட்டி பயலா இருக்கிறானே அப்படின்னு சொல்ற மாதிரி, அது மாதிரி சொந்தக்கார ஆட்கள் என்ன உருப்படி இல்லாம யாருக்குமே பிரயோசனம் இல்லாம இருக்கிறான்னு சொல்ற மாதிரி, அல்லது ஒரு வீட்டுக்காரர் இன்னொரு வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து என்ன ரொம்ப ஒரு பயனே இல்லாத ஒரு குடும்பம் ஆயிருக்கு, எப்ப பார்த்தாலும் ஆடல் பாடல், அது மாதிரி எந்த ஒரு மார்க்க விஷயங்கள் எதுவும் இல்லாம ஒரு மனிதனுக்கு பயனளிக்க கூடியவர்களாகவே இல்லை. அது மாதிரி அழுக்கு ஊத்த குப்பைகளை கொண்டு போட்டு பாதைகள் அசிங்கப்படுத்தக்கூடிய, அது மாதிரி மனிதர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியாது. நாங்க அடுத்த மக்களுக்கு எங்களால முடியுமான அளவு பயனுள்ளவர்களாக இருக்கணும். அது சிந்தனை ரீதியாக இருக்கலாம், அறிவு ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம். அதே மாதிரி எங்களுடைய நடத்தைகள் கூட அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம்.
ரெண்டாவது வஹப்புல் அமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல சுரூருன் துத்கிலு அலா முஸ்லிம். அஹப்புல் அமால் அல்லாஹ்வுக்கு அமல்களில் மிக விருப்பமானது, அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. வஹப்புல் அமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல் அல்லாஹ்வுக்கு அமல்களில் மிக விருப்பத்துக்குரியது. சுரூருன், சுரூர்னா என்ன? சுரூர் சந்தோஷம், மகிழ்ச்சி. சிறு அது வேற, ரகசியம், அஸ்ரார். அரபுல அப்படிதான். சுரூர்னா என்ன? சர்ற எசுருண்டா என்ன? சந்தோஷமாகிறது. அது மாதிரி வந்து சிறுண்டா ரகசியம் சொல்லுவோம். இப்ப சுரூர்னு சொன்னால் துதுகில்ஹு அலா முஸ்லிம், நீ ஒரு முஸ்லிமை மகிழ்விப்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் அது சுரூரும் துதுகில்ஹு அலா முஸ்லிம். ஒரு முஸ்லிமை நீ மகிழ்விப்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். அத உள்ளம் என்று வாரது அந்த சிறோட சம்பந்தப்பட்டு வாரதுனாலதான் வந்து அந்த உள்ளத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய சிறுன்னு சொல்லுவோம். இந்த இது வந்து சுரூர், உள்ளத்தை மகிழ்வித்தல். ரகசியமா அடக்கி வச்சிருந்தா அது சிறு. அது மாதிரி உள்ளத்தை மகிழ்விக்கிறது சர்ற எசுருண்டா உள்ளத்தை மகிழ்வித்தல் சுரூர். அப்ப எனவே ஒரு முஸ்லிமை மகிழ்விக்கிறது எப்படி எப்படி எல்லாம் மகிழ்விக்க முடியுமோ அப்படியெல்லாம் மகிழ்விக்கிறது. ஆனால் அது ஹராமான முறையில் இருக்கக்கூடாது. எதுவுமே வரையறையோட தான் நம்ம செய்யணும். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கிறாரு, உங்களால ஒன்றுமே கொடுக்கறது கையில வசதி இல்லை, உங்களால முடிஞ்சது ஒரு 2 நல்ல வார்த்தை சொல்லுங்க, அதன் மூலமா ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுங்க. அல்லாஹ் விரும்புவான், நிச்சயமா அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன். அதே மாதிரி வந்து ஒரு மனிதர் ரொம்ப கவலையில் இருக்கிறாரு, ஆறுதலாக 2 வார்த்தையை சொல்லி ஒரு நகைச்சுவை சொல்லி சிரிக்க வைக்கிறது கூட அமல் தான். அது வந்து நகைச்சுவை வந்து ஹராமானதோ விலக்கப்பட்டதோ அல்லது பாவத்துக்குரியதாக இருக்கக்கூடாது, ஆகுமாக்கப்பட்ட வகையில் இருந்தால் கூட அதுவும் ஒரு நல்ல அமல் தான். அதே மாதிரி மனிதர்கள தேவைகள் வந்து வெளிப்படைய பார்த்து புரிஞ்சு கொள்றதை தாண்டி உள்ளத்துல என்னென்ன இருக்குது ஏக்கங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து பாக்குறதுக்கு நல்ல கம்பீரமா நல்லா ஆயிப்பாங்க, பேசி பார்த்துதான் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களோட கஷ்டங்கள், அவங்களோட துன்பங்கள் தெரியும். இவ்வளவுதான் இல்லையா? நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். அப்ப அவங்கள கேட்கும் பொழுது ரைட், அவங்க சொல்லும் பொழுது, அவங்கள்ட்ட பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவங்களோட பாரம் 100% இருந்தா ஒரு 70% குறையும். ஒரு உத்தரத்தை அதை சொல்லி அதுக்குரிய தீர்வு முழுமையா இல்லாட்டி ஒரு 30%, 20%, 30%, 50% நம்ம தீர்வை சொல்லி சந்தோஷப்படுத்தணும். அப்ப எனவே இந்த இடத்துல பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, வஹப்புல் அமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல சுரூருன் துதுகில் அலா முஸ்லிம். ஒரு முஸ்லிமை நீங்க மகிழ்வீங்க, உங்களால முடியுமான மகிழ்வீங்க. அதாவது ஒரு மனிதர் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதீங்க, அது ஒரு வார்த்தையை சொல்லியாவது மகிழ்விச்சு கொள்ளுங்க என்பதை நாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சந்தோஷத்தை ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு நீங்க கொடுக்கிற மாதிரி அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தோஷத்தை எப்படியெல்லாம் கொடுக்கலாம், அல்லாஹ்வினுடைய விருப்பத்துக்குரிய அமல்கள் எப்படியெல்லாம் வரும் என்பதை அடுத்ததாக சொல்றாங்க பாருங்க. அவ் தக்ஷிஃபு அன்ஹு குர்பா, சந்தோஷத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். அல்லது அது உனக்கு முடியலண்டா, சந்தோஷத்தை முழுமையா மகிழ்ச்சியை கொடுக்க முடியலன்றாலும் பரவாயில்ல. 2வது அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்ஷிஃபு அன்ஹு குர்பா, அவனுடைய ஒரு கஷ்டத்தை நீக்கி. ஒரு கஷ்டம், குர்பானா என்ன? ஒரு கஷ்டம். குர்புண்டா பல கஷ்டங்கள். அல்லதா குர்பானா ஒரு கஷ்டம் தான். அதாவது அவ் தக்ஷிஃபு அன்ஹு குர்பா, அந்த நேரத்தில் அவனுக்கு இருக்கிற ஒரு கஷ்டத்தை நீக்கி வைத்தால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். ஒரு மனிதன் வந்து ஒரு பொதியை சுமந்து கொண்டு போறாரு, இப்ப அவருக்கு சுமக்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல உங்களால எப்படி என்ன முடியுமோ, அப்ப கீழே வச்சுட்டா தூக்கி எடுக்க அவருக்கு தோல்ல வைக்கிறது கூட முடியாது. அப்ப நீங்க தூக்கி அவரை தோல்ல வச்சு கொண்டு அவருடைய கஷ்டத்தை நீக்கிறது என்பதும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். ஒரு மனிதருக்கு ஒரு உணவு பொதி, சாப்பாடு, அதை வாங்கி கொடுப்பதும் அந்த நேரத்துல செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை இன்னும் ஒரு அந்த பகுதியிலே அழகா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது தக்ஷிஃபு அன்ஹு குர்பா, 3வது விஷயம் என்ன? 3வது விஷயம் என்ன? ஒரு கஷ்டத்தை அவரை விட்டும் கஷ்டப்பட்டா நீக்கிறது. கரீப், காஃப் வந்து அது வேற அர்த்தம், நெருக்கம். குர்பத் அது வேற, இது குர்பாங்கிற காஃப். ஒரு ஹர்ஃப் தான் மாறும், டோட்டல் கருத்தும் மாறிடும். அதான் அரபுல முக்கியமா பாத்துக்கணும். அது மாதிரி காஃபுக்கு கா வந்தா என்ன, அது மாதிரி கூ வந்தா என்ன, கீ வந்தா என்ன, அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பாத்துக்கணும். அவ் தக்தி அன்ஹு தைனா, அல்லது நீ அவனை விட்டும் ஒரு கடனை அடைத்து வைப்பது. உதாரணமா வந்து நம்மளால வந்து முழுமையாக ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் கடன் இருக்குது, நமக்கு முழுமையாக கொடுக்க முடியாவிட்டாலும்
என்னால ஒரு அந்த நேரத்துல ஒரு 10 ரூபாய் இருக்குது, நீங்க எண்ணிக்கையை பார்க்காதீங்க, நீங்க கொடுக்குற எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்ப்பான். அந்த நேரத்துல ஒரு 10 ரூபாய் இருக்குது, அதை கொடுத்துருங்க. ஏன்னா சில பொழுது அவன் கடனை அடைக்கிறதுக்காக தேடி 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 மக்களை சந்திக்க போறது கூட அந்த 10 ரூபாய் உதவும். அப்ப அவன் அதன் மூலமா பயணம் செஞ்சு அவனுக்கு முழுமையான தொகை கிடைச்சுன்னா அது காரணமாயிருந்த உங்களுக்கு முழுமையான கூலி கிடைக்குமா கிடைக்காதா? அது எதுவுமே லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, எந்த நல்ல விஷயத்துல எந்த ஒன்றை நீங்க அற்பமாக கருதிட வேண்டாம். இந்த ஹதீஸ்ல விளக்கங்கள் இன்னும் வரும், பின்னால இதோட சம்பந்தப்பட்ட சில ஹதீஸை நம்ம பார்ப்போம். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நீங்க நலவுகளில் எந்த ஒன்றையும் அற்பமாக கருதி விட வேண்டாம். முடியுமாக இருந்தா அவரை சார்ந்து நீங்க கடனை அடைத்து வையுங்கள். அடுத்தது எத்தனாவது? இது 4வது. 5வது. 4வது என்ன? கடனை அடைத்து வைப்பது. 5வது என்ன? அவரை விட்டும் பசியை நீக்குவது, அல்லாஹுக்கு விருப்பமான அமல். 5வது என்ன? அவரை விட்டும் பசியை நீக்குவது. தத்ருது தரதன விரட்டுறது, இல்லாமல் செய்யறது. ஜூனா என்ன? பசி. எங்க ஏதாவது ஒரு சூறால அப்படி வருதா? அங்கெல்லாம் போவானா? சின்ன சூறாக்கள் சொன்ன என்ன எங்க வருது? என்ன? அல்லது அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். அல்லது அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். ரைட், பாடம் அதே மாஷாஅல்லாஹ். அல்லது அத்அமஹும் மின் ஜூ, அத்அமன என்ன? அத்அம சாப்பாடு கொடுத்தான், மின் ஜூ பசிக்கு உணவளித்தான், வ ஆமனஹும் மின் ஹௌஃப் பயத்திலிருந்து பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்தான். அப்ப பாருங்க இந்த இடத்துல தத்ருதான் பசியை அவரை விட்டும் போக்குவது, பசியை அவரை விட்டும் போக்குவது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும், பசியை எப்படி எல்லாம் போக்கலாம் ஒரு மனிதனுக்கு. நம்மளால முடியுமான அளவு நம்ம செய்யணும். நம்ம எல்லாமே ஒரு ஆள் சாப்பாடு கேட்கிறான்னு சொன்னா நிறைய பேர் நம்ம பாக்குறோம், மாஷாஅல்லாஹ் நிறைய மக்களை அவதானிக்கிறோம். இப்ப ஒரு நல்ல என்ன மனம் படைத்த மக்கள் நம்ம நிறைய பாக்குறோம். மக்களை இன்னைக்கு குறை சொல்றதுதான் பயானா நினைச்சிட்டு இருக்கிறோம். மக்கள் இப்படி கொடுக்குறாங்க இல்ல அப்படி கொடுக்குறாங்க இல்ல அவங்க எல்லாம் பச்சை பணத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னு சொல்றது தான் நம்ம. அதாவது மனிதர்களை பொறுத்தவரை பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இருக்கும், நலவுகளும் இருக்கும் கெடுதிகளும் இருக்கும். கெடுதிகளை மட்டுமே சொல்றது அல்ல. இன்னைக்கு நம்ம கண்கூடா நம்ம ஒரு நண்பரோட போறோம் வைங்களேன், மாஷாஅல்லாஹ் நிறைய பேர் நம்ம பாக்குறோம், இங்க வாழக்கூடியவங்க நிறைய நம்மளோட உறவுகள் நட்புகளை எடுத்துக்கொண்டா கூட யாருமே உடனே யாராவது ஒரு கேட்டு வந்தா உடனே பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இங்க ஒரு சாதோட நான் போறேன், அப்போ ஒரு வாராரு பசிக்குதுன்னு சொல்றாரு, அவர் உடனே காரை விட்டு இறங்கிட்டு போறாரு, கடைக்கு போறாரு, சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாமே பேக் வச்சு பணத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. அப்ப அந்த நேரத்துல நான் அதை கவனிக்க இல்லை, ஆனா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் ஒரே எண்ணம் தான். அப்ப எனவே இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க தானே. அப்ப இந்த ஒரு அமல அல்லாஹ் பொருந்தி கொண்டாலே அந்த நிச்சயமாக அல்லாஹ் அதன் மூலமாக சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் கஃபூர் ரஹீம். எதை கொண்டு யாருக்கு எதை கொடுப்பான்? அவன் மன்னிக்க கூடியவன், பாவத்தை மன்னிச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை பொருந்தி கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான். தாய்த்த ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு மனிதன் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொன்னா மனிதனை கொடுத்தா படைப்புகளிலே மிக உன்னதமான படைப்பு. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தி இருக்கிறோம். அவ மனிதனுக்கு நம்ம கொடுத்தா அப்ப எனவே நம்ம புரிஞ்சுக்கணும் வேண்டாம், இந்த பசியை போக்குற குணம் நம்மகிட்ட இருக்கணும். மாஷா அல்லாஹ் நிறைய பேர் நம்முடைய சகோதரன் நெருக்கமானவங்களை பார்க்கின்ற பொழுது இந்த குணம் இருக்குது. இன்னும் மக்கள் மத்தியில இது வரணும். யார் உங்கள்கிட்ட கேட்டு வந்தாலும் சமைச்ச உணவு சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீடுகள் நீங்க பாப்பீங்க, தாய்மார்கள் மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் அருள் சேர்த்தும். நிறைய வீடுகள்ல தாய்மார்கள் அரிசியை கொடுத்து அனுப்ப மாட்டாங்க, உட்கார்ந்து சாப்பாடை வச்சு சாப்பிட வச்சுதான் அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க நான் சாப்பிட மாட்டேன்னாலும் ஒரு பார்சலை கட்டியாவது என்ன செய்வாங்க கொடுக்கக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரக்கூடிய அமல். அன்றைக்கு நான் நல்ல கண்ணியமா செல்வாக்க கௌரவமா நாங்க இருக்கிறோம்ங்கிறது அல்ல முக்கியம். நாங்க ஒரு இடத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டோம், இப்ப யாருமே எங்களை அறியாத ஒரு நிலை, யாருமே இல்ல சாப்பிடுறது குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா நம்ம முன்னால செஞ்ச நல்ல அமல்கள் நிச்சயமாக அல்லாஹ் அதனை வைத்து அல்லாஹ் நிச்சயமாக எங்களை காப்பாற்றுவான். அந்த நல்ல அமல் அல்லாஹ் திருப்பி இந்த உலகத்துல அல்லாஹ் கொண்டு தருவான் எங்களுக்கு. என்று சொன்னா அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் கூலி தருவான், மறுமையிலும் கூலி தருவான். நீங்க செய்யற நல்ல அமல்கள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதனாலதான் சஹீஹ் புகாரில கிதாபுல் அதப்ல நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ஹதீஸ ஒரு மனிதர் சொன்னாரு, யார சொல்லலாம் நான் கிதாபுல் அதப்ல வருது புகாரில, யார சொல்லலாம் நான்
ஜாஹிலியா காலத்துல நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சேன், ஜாஹிலியா காலத்துல நிறைய நல்ல அமல்கள் செஞ்சேன். இஸ்லாத்துக்கு வந்து கூட சொல்றாரு, ஜாஹிலியா காலம் நான் நிறைய நல்ல அமல்கள் செஞ்சேன், மக்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவேன், உதவி பண்ணுவேன், நிறைய செஞ்சேன். நான் இப்ப இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன், எனக்கு அந்த காலத்துல செஞ்சதெல்லாம் வந்து எனக்கு வந்து நன்மை கிடைக்குமா? பண்ணதா அந்த காலத்துல நான் செஞ்ச நன்மையில எனக்கு கிடைக்குமான்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்லம்த அலா மா அஸ்லஃப்த மின் கைர், அஸ்லம்த அலா மா அஸ்லஃப்த மின் கைர், நீ எந்த நலவை செஞ்சாயோ அந்த நலவின் காரணமாக தான் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய். அப்ப அல்லாஹ் அந்த நலவை வச்சு இஸ்லாத்தை கொடுக்குறான்டா. நீங்க 4 பேர் 10 பேர் உணவு கொடுத்தீங்கன்னா உங்களோட வீட்டுல அடுப்பெரியாட்டி உங்களுக்கு அல்லாஹ் வேறு எங்கேயாவது ஒரு வழியை கொண்டு வந்து தருவானா தரமாட்டானா? நிச்சயமாக தருவான். நம்பிக்கை வைக்கணும், நிச்சயமாக தருவான், நம்பிக்கை வைக்கணும். ஹைர். அதே மாதிரி தான் அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் அம்ஷி மா அகி அல் முஸ்லிம் ஃபி ஹாஜத்தின் அஹப் இலைய மின் அன் அஅதகிஃப ஃபில் மஸ்ஜிதி ஷஹரா. வலஅன் அம்ஷி மா அகில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான சகோதரனோடு ஃபி ஹாஜ, அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைப்பதற்காக நான் நடந்து செல்வது, அஹப்பு இலைய, எனக்கு மிக விருப்பத்துக்குரியது, அன்னா அத்தகிஃப ஃபில் மஸ்ஜிதி ஷஹரா, இந்த மஸ்ஜிது நபவில ஒரு மாசம், மஸ்ஜித் அந்த ஷஹரா ஒரு மாசம் இந்த மஸ்ஜிது நபவில இஅ்திகாஃப் இருப்பதை விட எனக்கு விருப்பத்துக்குரியது. நாங்க புரிஞ்சா உங்களுக்கு? அதாவது ஒரு முஸ்லிமான ஒரு அடியானுடைய தேவையை நிறைவேற்றி நான் போற அந்த அரமணித்தியாலம் இருக்குதானே. உதாரணம் வச்சுக்கோங்களேன், இப்ப உங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்க இந்த ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்குது, எனக்கு அரபு தெரியாது, நீங்க கொஞ்சம் வாங்கண்டு, அப்ப நான் என்ன சரி நான் உங்களோட வாரேன், ஒரு அரை மணித்தியால ஒரு மணித்தியால போகுது, இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யறது அப்படி என்பதற்காக நான் உங்களோட வாரேன். இந்த அரை மணித்தியாலம் என்பது, இந்த ஒரு மணித்தியாலம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி இருக்குதானே, அந்த உயர்ந்த சங்கையான மஸ்ஜிது நபவியில ஒரு மாசம் இஅ்திகாஃப் இருப்பதை விட அவர்களுக்கு விருப்பத்துக்குரிய இது. இஅ்திகாஃப் எவ்வளவு ஒரு கூலியை பெற்று தரக்கூடிய அமல். அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளியை விட்டு வெளியே போகாம இஅ்திகாஃப் இருக்கிறதை விட ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை நிறைவேற்ற வெளிக்கிளம்பி செல்வதற்கு தானே ஒரு அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலமோ, இந்த ஒரு மணித்தியாலம் அந்த 30 நாளும், இந்த 30 நாளை விட அந்த ஒரு மணித்தியாலம் எனக்கு விருப்பத்துக்குரியதுன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு நன்மைக்குரியதா, அதான் பாக்கணும், எவ்வளவு நன்மைக்குரியதா இருக்கும். இஅ்திகாஃப் இருந்தா அல்லாஹ் நன்மையை தருவான். நீ ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு வச்சா அவன் வாழ்நாள் முழுக்க கேட்கிற துஆ அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம்டா, நான் போறேன் போய் இவருக்கு செஞ்சு கொடுக்குறேன், இவருடைய தேவை மசாலா இவருக்கு நம்ம இவருக்கு உதவி செஞ்சு கொடுத்தா நிச்சயமா அது வீணாகாது, இவர் நல்ல ஒரு விஷயம் தான் செய்வாரு. அப்படி இவர் எப்பயுமே இவர் நல்ல விஷயம் செய்வாரு, ஆனா அதுக்கு பாவத்துக்கு உதவி செய்யக்கூடாது. தாவனல் பிர்ரிவத்த கோல தாவனல் இஸ்மி வலுதுவான், நன்மைக்கும் இறைச்சத்துக்கும் உதவி செய்யுங்க, பாவத்துக்கு வரம்பு மீறுதலுக்கு உதவி செய்யாதீங்க. அப்ப ஒருவர் நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க இங்க இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு வர்றீங்க என்று சொன்னாலும் அது அவருடைய தேவை நிறைவேற்றி வைப்பது, நீங்க பள்ளியில இஅ்திகாஃப் இருப்பது, சாதாரண பள்ளி அல்ல, இஅ்திகாஃப் மஸ்ஜிது நபவியில் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது. அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அடுத்தது இப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் என்ற பட்டியல் அப்படியே தொடர்ச்சியா வருது. இதுவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எனக்கு விருப்பமானது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமானது, அல்லாஹ்வுக்கும் விருப்பமான விஷயங்கள். ரைட். அப்ப எனவே ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் நினைக்க கூடாது என்னடா, என்னுடைய தரத்துக்கு ஏற்ப நான் முயற்சி செய்யணும், ஆனா கூலிகள் வந்து நிச்சயமாக அல்லாஹ் எண்ணத்துக்கு தான் கொடுப்பானே தவிர எண்ணிக்கைக்கு அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. ஒருவர் இஹ்லாஸோட 10 ரூபா கொடுப்பாரு, ஒருவர் முகஸ்துதிக்காக 2000 ரூபாய் கொடுப்பாரு. இதுல எது சிறந்தது? 10 ரூபா தான். அப்ப இஹ்லாஸோட உள தூய்மையோட எண்ணங்களை சீர்படுத்தி கொண்டு மறைமுகமாக அல்லாஹ்வுக்காக செய்கின்ற தர்மங்கள், அதே போன்று ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைப்பதற்காக நாம் எங்களால செல்ல முடியல, எங்களோட வாகனத்தை கொடுக்குறது, நம்ம அப்படி பார்க்கிறோம் நரிசா அவர்களை, அவங்களால செல்ல முடியாட்டி அவங்களோட வாகனத்தை கொடுப்பாங்க, இதுவும் நன்மைக்குரிய விஷயம். ஆனா எல்லாம் இன்றைக்கு உலக கண்ணுல நம்ம மாறிட்டோம். எப்படி பாக்குறோம்டா, இதை கொடுத்து என்ன செய்ய, அவன் என்னத்தை உடச்சு வச்சிருப்பான், ஆனா கொடுக்கறது யாருன்னு பார்க்கணும், நம்ம யாருக்கு கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி அதே நேரத்துல ஒரு நல்ல ஒரு வேலைக்காக இருந்தா தாராளமா நீங்க கொடுங்க, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, நல்ல விஷயத்துக்கு கொடுங்க. அதே மாதிரி பாவத்தை கொடுத்துடாதீங்க. அது மாதிரி ஏனோ தானோன்னு சொல்லி அவரையும் உடைச்சு போட்டு மத்தவங்களையும் உடைக்கக்கூடிய கண்டது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் தவிர்த்து கொள்ளுங்க. அதானே? அப்ப எனவே இவருக்கு கொடுக்கறது மூலமா ஒரு 10 பேருக்கு கொடுக்கறது தடைபட்டு போகும். புரிஞ்சவங்க. அதனால நல்லவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, கொடுங்க. ஒரு முஸ்லிமான சகோதரர் ஒரு தேவை என்று வந்தால், தேவைன்னு கேட்டா யாரையுமே விரட்டி விடாதீர்கள்.
முடியுமான அளவு நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய பாருங்க. இப்படி உதவி செய்வதனுடைய நன்மை இந்த உலகத்துல மனிதன் நிச்சயமாக, ஒரு மூமினான ஒரு மனிதன் நிச்சயமா வறுமையில பார்த்து விட்டு யோசிப்பான், அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், இப்படி எனக்கு தாரானே, இதை நான் இன்னும் அதிகமா செஞ்சிருக்க கூடாது என்று நாங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய போறோம், கவலைப்படக்கூடிய ஒரு நிலை வரும். அப்ப எனவே நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அடுத்த விஷயம், ஒமன் கஃப கலபஹு சதரல்லாஹு அவ்ரதஹு. சுப்ஹானல்லாஹ். அடுத்த விஷயம் எத்தனை இது? ஏழாவது. எண்ணிக்கொள்ளுங்க நல்லா. ஒமன் கஃப கலபஹு, யார் ஒரு மனிதர் தன்னுடைய கோபத்தை அடக்கி கொள்கிறாரோ, கோபத்தை அடக்கி கொள்கிறாரோ, எல்லாத்தையும் உள்ள பலவீனம் என்ன, நிறைய பேர்ட்ட உள்ள பெரிய பலவீனம் அதுதான். சில விஷயங்கள் இருக்குது, கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோவப்படணும், கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோவப்படாதன்னு கழுதைனாங்க இமாம் ஷாஃபி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், இமாம் ஷாஃபி. அப்ப கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கண்டிப்பா கோவப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாவம் ஒன்று நடந்து அவங்களோட முகத்துல கோபம் வெளிப்படும். وَمَنْ كَفَّ غَضَبَهُ سَتَرَ اللَّهُ عَوْرَتَهُ, யார் ஒரு மனிதர் கோபத்தை அடக்கி கொள்கிறாரோ, சத்தர் அல்லாஹு அவுரத்தஹு, அல்லாஹு தஆலா அவருடைய அவுரத்தை மறைப்பான், குறைகளை மறைப்பான். முக்கியமா புரிஞ்சு கொள்ளணும், கோபப்படுறது என்பது இன்னைக்கு இயல்பாக எல்லாத்தையும் உள்ள விஷயம் தான். நான் உட்பட நீங்க எல்லாருமே கோபப்படுறதுதான். கோபத்தை நாங்க கோபப்பட்டால் கோபம் வருது எங்களுக்கு, குறைஞ்சது நாங்க ரெண்டு விஷயம் வருது கோபத்துல. அடுத்தது ஹதீஸும் வருது, அடுத்த ஹதீஸும் வருது, அடுத்தது அந்த பகுதி வருது. கோபத்தை இயலுமான அளவு எடுக்காம இருக்கணும். உடம்புக்கு எடுத்தாலே ஒரு டென்ஷன் ஆகி ஒரு கை காலெல்லாம் உதறி அந்த மாதிரி ஒரு நிலை வரும். அந்த நேரத்துல நமக்கு அடுத்து என்ன செய்ய போறோங்கிறது தெரியாத ஒரு நிலை இருக்கும். அப்ப இந்த நிலை எடுக்கக்கூடாது. இதுதான் முதலாவது சப்ஜெக்ட். ரெண்டாவது அடுத்தது வரும். அப்ப ஒமன் கஃப கலபஹு, கோபப்படுறதுக்கு அந்த அப்படியே கோபப்படுறதுக்கான சூழ்நிலை வரும் பொழுது அப்படியே அடங்கி கொள்றாரு. இப்ப எனக்கு நல்ல கோபம் வந்துட்டு, நான் வேற ஏதாவது ஒண்ணு பேசி நான் அமைதியா போயிட்டேன். இப்ப நல்ல கோபம் வந்துடுது, நான் கண்டன மாதிரி திட்டிட்டுன்னு வைங்க. அப்ப இது வெளிப்படுத்திட்டேன், கோபத்தை வெளிப்படுத்திட்டு, கோபம் வந்தது அதை தலைக்கு எடுத்து வெளிப்படுத்திட்டேன். இது கஃபுல் கலப், அதாவது இந்த நிலை இல்லாம கோபம் இல்லாம இருக்கிறது. சரிதானே? அப்ப அப்படி இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? சத்தர் அல்லாஹ் அவுரத்துஹு, அல்லாஹ் தஆலா அவருடைய குறைகளை நிச்சயமாக மறைப்பான். அவருடைய குறை அல்லாஹ் தஆலா உலகத்தில் என்ன செய்வான்? உலகத்துல அதே போன்று நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைப்பான். இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹ் மறைக்க போதுமானவன். அப்ப எனவே இயலுமான அளவு நாம் என்ன செய்ய வேண்டும்? கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும். ரைட். அப்ப அப்படி அடக்கி கொண்டால் அல்லாஹ் உங்களோட குறைகளை மறைப்பான். சத்தர் அல்லாஹ் அவுரத்தஹு, நீங்க கோபத்தை விழுங்கி கொண்டால் உங்களோட குறைகளை எல்லாம் மறைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்குவான். உங்களோட குறைகள் மறைந்து கொண்டே செல்லும். அல்லாஹ் தஆலா அதை வெளிப்படுத்த மாட்டான். சில பொழுது சில மனிதர்களுடைய குறைகளை ஒமன் கஃப கலபஹு, இப்ப நான் சொன்ன மாதிரி கோபத்தை ஒரு மனிதன் அடக்கி கொள்கின்ற பொழுது, கோபம் வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது கோபத்தை அடக்கி கொண்டால் சத்தர் அல்லாஹு அவுரத்துஹு, அல்லாஹ்வுடைய குறையை மறைப்பான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஏன் இந்த கோபத்தை அடக்கி கொண்டதும் குறையை மறைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னா, நீங்க இந்த விஷயத்தை நீங்க செஞ்சா உங்களோட குறைகளை அல்லாஹ் பல பக்கத்திலையும் உங்களோட குறைகளை மறைப்பான். அப்ப இந்த ஒரு தவாபு அவன் நினைச்சிட்டான்னா கோபப்பட மாட்டான். அடே நான் எவ்வளவு குறை செய்யறேன், எவ்வளவு தவறுகளை செய்யறேன், அல்லாஹ் இதெல்லாம் மறைக்க போறான், நான் கோபப்படாம இருந்தா மறைப்பான் தானேன்னு சொல்லி நினைச்சுட்டா கோபம் வராது. அவங்க சொல்றது. அப்ப எனவே இந்த ஒரு சவாபை நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமன் கலம கைவன், இப்ப ஃபர்ஸ்ட் கோபம் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன? கோபம் வரக்கூடாது. வந்தா வரக்கூடிய சூழ்நிலையை எடுத்துக்கொள்ள கூடாது. வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டால் அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். அடுத்த லெவலுக்கு போயிடும் என்பதுனா முளையிலே கிள்ளி எறிஞ்சிடும். கோபம் வாரதுக்கான சூழ்நிலை வருது, ரைட், பல்ல கடிச்சு ரைட் பொறுமையாகி வேற கதையை பேசி நம்ம என்ன செய்வோம், அதனால மாறிட்டோம், வேற இடத்துக்கு போயிட்டோம்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. அதே இடத்துல இருந்து திரும்ப 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 நல்லா ஏறிட்டுன்னு சொன்னா வாயால என்ன செய்யும், வந்துடும், வெளிப்படுத்திடுவான். அது மாதிரி சிலவங்க கை காலெல்லாம் அடிச்சிருவாங்க, அதெல்லாம் தப்பு. அதே மாதிரி பாருங்க, அடுத்த ரசூல் சொன்னாங்க, வமன் கலம கைவன், இப்ப ஒரு ஆளுக்கு சரி கோபத்தை அடையக்குள்ள முடியல, கோபம் வந்துட்டுது, சுருன்னு கோபம் வந்துட்டுது. இப்ப கலம கைல்னா என்ன? கலப்புல இருந்து கைல் ஆகிட்டுது, ஹைல் அல்ல, அது வேற. கைவன்,
அப்ப கலப்ல இருந்து கோபம் எடுக்க கூடாது முதலாவது. அப்ப எடுக்க கூடாது, எடுக்காம இருந்தா அவனோட அவுரத்தை எல்லாம் மறைப்பான், குறைகளை மறைப்பான். கோபம் வந்துட்டுது, இப்பயும் நல்ல ஒரு ஆப்ஷனை தாரான். ஓமன் கல்லம் வகை கோபம் நல்லா வந்து தலைக்கு ஏறிட்டுது. வலவுஷாயும் முதாகும், நினைச்சா அவருக்கு அதை வெளிப்படுத்த இயலும். பெரிய ஒரு அதிகாரின்னு வச்சுக்கொள்ளுங்க, அவர் ஆபீஸ் வந்து ரொம்ப அழுக்கா இருக்குது, வாராரு ஒரு. அப்ப அந்த அந்த ரூமை கிளீன் பண்றவர், துப்புரவு பண்றவர் வந்து ஒரு சோகமெல்லாம் படுத்து கிடக்குற, இவருக்கு தெரியாது. வந்த வரத்துல பார்த்தாரு, பார்த்தா அவர் படுத்து கிடக்கிறார், உறங்கிட்டு இருக்கிறார். அவருக்கு சோகமில்லையா என்னங்கிறது அவர் விசாரிக்கல. என்ன வந்து காய் வந்து சத்தம் போட்டு திட்டி, அவன் பைத்தியம் அப்படி இப்படின்னு ஏசி திட்டாரு, நல்லா திட்டிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு சோகமில்லைன்னு தெரிய வருது, சோகமில்லைன்னு தெரிய வருது. இப்ப அவர் கோபத்தை என்ன செய்யாது, நிறைவேற்றிட்டார். இப்ப இப்படி ஒரு அவரை நிறைவேற்றத்துக்கு கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலைக்கும் சிலவங்களுக்கு கோபம் வந்தா வெளிப்படுத்த இயலாது. வெளிப்படுத்தினா அவருக்கு தான் ஆபத்து, வெளிப்படுத்தினா அறவளும் சொல்லி போட்டு நான் கோபத்துல இருக்க யாராவது சொல்ல மாட்டேன், நீங்க சொன்னாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. இது வந்து பாருங்க, என்னை கோபப்பட்டு வெளிப்படுத்தணும். இப்போ வாப்பாவோட மானு கோவம் வந்துரு, சின்ன ஒரு மானுக்கு நல்லா உருக்கி இப்படி பாத்திருக்கிறது. இப்ப வெளிப்படுத்தினா வாப்பா அரைஞ்சிட்டுவாரு. பிள்ளைகளுக்கு அடிக்க கூடாது, நிறைய பெற்றோர்களுக்கு அது விளப்பம் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல உதாரணத்தை பாருங்க, புள்ள கோவப்பட்டன யாருக்கு அடி விடும், புள்ளைக்கு அடி விடும். அதல்ல இந்த விஷயம். உயர் மட்டத்துல இருந்து கொண்டு இப்ப பாப்பாக்கு நல்ல கோவம் வருது, வந்துட்டுது, பிள்ளை விஷயத்துல பொறுத்துட்டு போறாரு. இது பிள்ளை விஷயத்துல விதிவிலக்கல்ல. நிறைய பேர் வந்து என்ன ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் பொண்டாடியோட அவன் சண்டை பிடிக்கிறது. ஆபீஸ்ல அங்க பிரச்சனை இருக்கும், அவர் வேலை செய்யற இடத்துல இருக்கும், அவன் வேற கூட்டாளியோட பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனைக்கும், இங்க பொண்டாட்டியில சாப்பாடுல உப்பு இல்ல, டீல இது இல்ல, உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல, அதனால உப்பு இல்லாத மாதிரி விளங்குது. இங்க வந்து வீட்டுல பொண்டாட்டியோடையும் பிள்ளையோட தான் கோபத்தை காட்டுறது, விளங்கானே. அப்ப அது ஒரு ஒரு வகையான ஒரு பைத்தியம் தான். அது பைத்தியம்னா தற்காலிகமான ஒரு பைத்தியம் அது கோபங்கிறது. அப்ப எனவே அப்படி இருக்க கூடாது. நிறைய பேர் வந்து குடும்பத்தின விஷயத்துல கோபத்தை வெளிப்படுத்துறாங்களே தவிர வெளியில வந்து கோபத்தை என்ன அடக்கிட்டு வர்றது, உள்ளுக்கு வந்து இங்க வந்து காட்டுறது அப்படி அல்ல. எல்லா இடத்துலயும் முதல்ல நீங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிங்க. குடும்பத்துல கோபத்தை அடக்கி போடணும். அப்பாவி மாற்றுறது என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பாவியா அந்த பொண்டாட்டியும் பிள்ளைகளும் தான் மாற்றுறது, அப்படி அல்ல. நம்ம வந்து அவங்களோட பிள்ளைகளோட அன்பா இருக்கணும், பிள்ளைகளோட கோபத்தை காட்டக்கூடாது. அப்ப அப்படி நீங்க கோபத்தை அடக்கி கொண்டால் விழுங்கினாலும் கலம கைதுன்னா என்ன, கலமுல் காதிமீனல் கைது வல் காதிமீனல் கைது நம்ம விளக்கம் பார்த்தோம். கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடியவர்கள் சொல்லி எங்க அது பார்த்தோம், இஹ்சான்ல பார்த்தோம். இன்னொரு பகுதியிலும் வருது தக்வா உள்ளவர்கள், எங்க சூரா ஆல் இம்ரான் 134-135 வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அதை பத்தி. ஹைர். அப்ப எனவே இங்க கதுமுல் கைத், அப்ப முடியும் வெளிப்படுத்துறதுக்கு முடியும், பிள்ளைகிட்ட வெளிப்படுத்த முடியும், மனைவிட்ட வெளிப்படுத்த முடியும், தாய் தந்தையை வெளிப்படுத்த முடியும். ஆனா அவர் பொறுமையாக கோபத்தை விழுங்கிக் கொள்றார் என்று சொன்னால் நாளை மறுமை நாளையிலே மல அல்லாஹு கல்பஹு ரிதன் யௌமல் கியாமா, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் அவருக்கு திருப்பொருத்தத்தை கொடுத்து கௌரவிப்பான். உள்ளத்துல ஒரு ரிதா கிடைக்கும். யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதன் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. ராதியா, அந்த ரித்வான் ரிதா கிடைக்கும். அப்ப நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய உள்ளத்தை ரிதுவான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தால் நிரப்புவான். சுப்ஹானல்லாஹ், சாதாரண விஷயமா? நம்ம இப்ப யோசிச்சு பார்த்தோமா? சுப்ஹானல்லாஹ். ஹைர். அப்ப எனவே நாம் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். மல அல்லாஹு கல்பஹு ரிதன் யௌமல் கியாமா. அப்ப கோபத்தை அடக்கி கொள்ற ஒரு நிலை வந்தால், அப்படி கோபத்தை ஒருவர் அடக்கி கொண்டார்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அவருடைய உள்ளத்தை திருப்பொருத்தத்தால் அவனுடைய ரிதாவால அல்லாஹு தஆலா நிரப்புவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, வமன் மஷா மஅ அஹீஹில் முஸ்லிம் ஃபீ ஹாஜதி ஹத்தா யுஸ்பிதஹா லஹு அஸ்பதல்லாஹு தஆலா கதமஹு யௌம தஸில்லுல் அக்தாம். ஒரு முஸ்லிமான சகோதரனோட வெளிக்கிளம்பி சென்று, முன்னால வந்தது ஒரு முஸ்லிமான சகோதரனோட ஒரு தேவைக்காக வெளிக்கிளம்பி செல்வது இந்த பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபவியில் எத்திகாஃப் இருப்பதை விட, ஒரு மாதம் எத்திகாஃப் இருப்பதை விட எனக்கு விருப்பமானது. இப்ப வர ஹதீஸ் அந்த செய்தியை பாருங்க. வமன் மஷா மஅ அஹீஹில் முஸ்லிம் ஃபீ ஹாஜதிஹி, யார் ஒரு மனிதர், அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சி, யார் ஒரு மனிதர் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றி வைப்பதற்காக மஷா வெளிக்கிளம்பி நடந்து செல்கிறாரோ அல்லது வெளிக்கிளம்பி செல்கிறாரோ, ஹத்தா யுஸ்பிதஹா லஹு, அதை அவர் முடித்து கொடுக்கும் வரை, முடித்து கொடுத்துட்டாரு.
இப்ப நான் வந்து உங்களோட வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே நீங்க வந்து மஸ்ஜித் நபவில இத்திகாஃப் இருக்கிறத விட ஒரு மாசம் இத்திகாஃப் இருக்கிறத விட அது சிறந்தது, எனக்கு விருப்பமான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தேவைக்கா வெள்ளிக்கிழமை செல்றது, நடந்துதான் நடக்க இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்ப நான் உங்களோட வாரம் பாய், உதாரணமா உங்களோட தேவை வந்து நான் சரி பண்றதுக்கு நான் முயற்சி செய்யறேன், ஆனா நடக்க இல்லை, நிச்சயமா எனக்கு அந்த கூலி கிடைக்கும். மஸ்ஜித் நபவில இத்திகாஃப் இருக்கிறத விட ஒரு மாசம் இத்திகாஃப் இருக்கிறத விட எனக்கு நன்மை கிடைக்கும், அது ஒரு விஷயம். இப்ப நான் வந்து தேவையை பூர்த்தி செய்து வைக்கிறேன். அப்படி செய்து வைத்தால் இப்ப நடந்து அல்லது நம்ம உங்களோட டைம் செலவழிச்சு அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டோம்னு வச்சா அல்லாஹு தஆலா அஸ்பத்தல்லாஹு கதமஹு யௌம தஸீருல் அக்தாம், நாளை மறுமையிலே பாதங்கள் எல்லாம் தடுமாறுகின்ற பொழுது, சறுக்குகின்ற பொழுது, பாதங்களால் நிலையாக நிற்க முடியாத அந்த நாளையே உங்களது பாதத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் திண்டாடி தடுமாறி கொண்டிருப்பான். நான் சொர்க்கவாதியா நரகவாதியா, நான் அல்லாஹ்விடத்துல எப்படி பதில் சொல்றது, அல்லாஹ்வோட கேள்விகள் இப்படி இருக்குது, நான் எப்படி என்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றது, என்னுடைய நிலைமை என்ன என்று சொல்லி மனிதன் தடுமாறி கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்களது பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். எப்படிப்பட்ட ஒரு சவாபி, சாதாரண சவாப் அல்ல. பாதங்கள் எல்லாம் ஜல்லண்ட சறுக்குகின்ற பொழுது, அங்கும் இங்குமாக தடுமாறுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். நீங்க ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைத்தால். அவ்வளவுதான் நம்ம சொல்றது. இது பெண்களோட சம்பந்தப்பட்ட வேலைகளாக இருக்கலாம், ஆண்களோட சம்பந்தப்பட்ட வேலைகளாக இருக்கலாம். சில பொழுது பெண்களால் ஆண்களுக்கு செய்ய முடியுமான ஹலாலான முறையிலே செய்ய முடியுமான உதவி. வீட்டுல இருக்கிறீங்க, ஒரு வசதி இல்லாத ஒரு வயதான ஒருவர் வாராரு, இல்ல வசதி இல்லாத ஒரு யாசகம் கேட்டு ஒரு வாராரு. இப்ப இந்த நேரத்துல வந்து ஒரு உதவி பண்றீங்கன்னு சொன்னால், இந்த நேரத்துல அந்த உதவியின் மூலமாக அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையிலே சிறந்த கூலியை கொடுப்பான். அது குர்பாவை நீக்கிறதாக, ஒரு கஷ்டத்தை நீக்கிறதாக இருக்கும், ஒரு பசியை நீக்கிறதாக இருக்கும். அது பல விஷயங்களுக்குள்ள அது வந்துடும். அதே மாதிரி ஒரு பெண், ஒரு சகோதரியுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக மருத்துவத்துக்கு உதாரணம் சொல்லணும். ஒரு டாக்டர் போகணும். இப்ப வந்து அவங்க வந்து யாருமே இல்லை உதவி செய்யறதுக்கு. ஒரு பெண் சொல்லலாம், நான் கூட்டி போறேன், உங்களை கூட்டி போறேன்னு சொல்லி வயதான ஒருத்தர் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட என்ன செய்யலாம், ஒரு அவசரத்துக்கு இப்ப வந்து போய் ஆகணும். இப்ப யாருமே இல்லைன்னு சொன்னா இப்ப உதவிக்கு துணைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போறாங்க, இப்ப கூட்டிட்டு போறாங்க. அது மாதிரி ஒரு தேவைக்கு போறாங்க. சில பொழுதுகள்ல வந்து சில அந்த இடத்துல வந்து கணவன்மார் ஆண்களை விட பெண்கள் இருக்கிறதா சிறந்ததுன்னு சொன்னால், அப்படி அந்த ஒரு பெண் அவங்களோட போய் அதுக்கு உதவி செஞ்சு கொடுக்கிறது, அது மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்குது. அப்ப அப்படி உதவி செஞ்சு கொடுப்பது, அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு பெருநாளைக்கு ஒரு உடுப்பு தேவைப்படும். இப்ப அதை வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட கேட்க முடியாது, ஒரு பெண் இன்னொரு சகோதரிட்ட சொல்லலாம். அப்ப என்ன செய்வாங்க, அந்த சகோதரி வாங்கி கொடுக்குறாங்கடா, அதன் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா நிச்சயமா இந்த கூலியை கொடுப்பான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியுடைய கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முக்கியமான விஷயம் என்னென்றால், எத்தனாவது கடைசின்னு சொன்னா 10 தானே பாய். வைன்ன சூஅல் ஹுலுகி லா யுஃப்ஸிதுல் அமல கமா யுஃப்ஸிதுல் ஹல்லு அல் அஸல. வைன்ன சூஅல் ஹுலுக், இதான் முக்கியமான விஷயம். நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சாலும் உன நன்மைகளை எல்லாம் தூக்கி அடிச்சு கடாசி விட்டு போற ஒரு விஷயம் இருக்குது. கெட்ட மோசமான குணம் சூல் ஹுலுக். ஹுஸ்னுல் ஹுலுக்னா அடுத்தது வரும், அடுத்த தலைப்புல வரும். சூல் ஹுலுக்னா என்ன? ஹுஸ்னுல் ஹுலுக்கு நேர் மாற்றமானது. ஹுஸ்னுல் ஹுலுக்னா என்ன? நற்குணம். ஹுஸ்னுல் ஹுலுக்னா நற்குணம். ஹுஸ்னுல் ஹல்க்னா நல்ல தோற்றம். ஒன்று உடல் சார்ந்தது, இன்னொன்று உள்ளம் சார்ந்தது. ஹுலுக்னா என்ன? எங்களுடைய குணம் சார்ந்தது. ஹுலுக் மாஷா, நல்ல ஹுலுக்கான மனுஷன், அஹ்லாக் ஹுலுக். ஹல்க் ஒரு மனிதன் அவருடைய படைகோணம் நல்ல ஹல்காக இருக்கிறார், அவருடைய படைகோணம் ஹல்க் ஹுலுக் சின்ன வித்தியாசம் தான். பாத்தீங்களா? இப்ப வைன்ன சூஅல் ஹுலுகி, மோசமான குணம். தொழுறாரு, மனிதன் மூஞ்சில பாஞ்சிடுறாரு, சலாஞ்சுறாரு, இல்ல ஒரே புறம் பேசுறாரு, பொய் பேசுறாரு. ஆனா தொழுது மாஷால்ல அவரை பார்த்தா ஒரு முன்சாப்ல தான் எப்பயுமே இருப்பாரு. அவரு அவ்வளவு இபாதத்தாளி, நல்ல தொழுகை இபாதத் எல்லாம் இருக்கு, நோம்பெல்லாம் பிடிப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா வாயை திறந்தா பொய். அதே மாதிரி வந்து வாக்கு கொடுத்தா எப்பயுமே வாக்கு கொடுத்தா மீறது. ஆனா அவர் பெரிய பக்திமான் மாதிரி இருப்பாரு, பாக்குறதுக்கு மாஷால்லா ஒரு இறைநேசர் மாதிரி இருப்பாரு. ஆனா வாயை திறந்தா பச்சை பொய். அது மார்க்க ரீதியாக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுவான விஷயங்கள் இருந்தாலும் சரி, பொய் சொல்லக்கூடியவர்கள், அதே மாதிரி வந்து புறம் பேசக்கூடியவர்கள், கெட்ட மோசமான குணமுடையவர்கள். நற்குணத்துல நற்குணம் என்ன? உதாரணமாக உங்களை பார்த்து நான் சிரிக்கிறேன், நல்ல குணம்.
அது மாதிரி ஒரு சலாம் சொல்றேன், அதே மாதிரி வந்து ஒரு தேவையை கேட்கிறேன், அது மாதிரி வந்து ஒரு கஷ்டத்தை ஒரு நீக்கி வைக்கிறேன், அது மாதிரி எங்களுக்குள்ள பேசுறது, நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்றது, உண்மையா பேசுறது, நகைச்சுவையா இருக்கிறத கூட ரசூலை விரும்பி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையா இருக்கிறத கூட விரும்பி இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள் இருந்தா அல்லாஹ்க்கு அது விருப்பமானது. மோசமான குணங்கள் என்பது லயுஃப்ஸிதுல் அமல, அமல்களை பாழாக்கி விடும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கால அவர் தொழுதுகிட்டு இருப்பாரு, நாளைக்கு மறுமையில இபாதத்தை எல்லாம் மலை போல கொண்டு போவாரு. ஆனா மலை போல நம்ம ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான். அப்ப அது இந்த செய்திக்கு நல்ல ஒரு உதாரணம் அந்த ஹதீஸ். திவாலாகி போனவர் முஃப்லிஸ், அத்ததூட மணி முஃப்லிஸ். ரசூல கேட்டாங்க முஃப்லிஸ் யாருன்னு தெரியுமா? மலேசியால தீர்க்கம் மொலாமத்தா, யாருல தீர்க்கம் இல்லையோ, யார்கிட்ட காசு பணம் இல்லையோ அவர் தான் முஃப்லிஸ். இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு ஒரு மனிதர் மலை போல நன்மையை கொண்டு வருவாரு, ஆனா அவர் ஏசிருப்பார், அடிச்சிருப்பார், அவரை திட்டிருப்பாரு, இட்டு கட்டிருப்பாரு, நல்ல இபாதத்தாளி. ஆனா பொம்பளைகள் இதுகள்லாம் வந்து அவனுக்கு பரப்பி விடுறது, இட்டு கட்டி விடுறது தானே. அது மாதிரி பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, நல்ல இபாதத் செய்வாங்க, மாஷா அல்லாஹ் தொழுகை முடிஞ்சிடும் உட்காந்துறாங்க 4 பேர். ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ முன்னுக்கு பள்ளிக்கு முன்னுக்கு இருந்து பேச ஆரம்பிச்சா அவங்களோட தொழுகையெல்லாம் தூக்கி கொடுத்துட்டான். பள்ளிக்கு போறது வரும்போது தூக்கி கொடுத்துட்டு வந்துருவாங்க ஹதியாவா, அது மத்தவருக்கு போயிடும். அது மாதிரிதான் நிறைய பேர். அப்ப இந்த புறம் பேசுறது, அது மாதிரி வந்து இந்த மாதிரி இட்டு கட்டுறது, அவதூறுகளை பரப்பி விடுறது, தீர விசாரிக்காம கதைகளை பரப்பி விடுறது, ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைச்சது ஃபார்வர்ட் பண்ணி அப்படி எத்தனை பேர் நம்பி இருப்பாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். அப்ப எனவே கெட்ட குணம் என்பது அமல்களை ஃபசாதாக்கி அழித்து விடும், நாசமாக்கி விடும். எவ்வாறுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹல்லுனா வினாகிரி, வினாகிரி தேனுக்குள்ள வினாகிரிய போட்டா தேன் கெட்டு போய்விடும். வினாகிரின் தான் அல் ஹல்லுக்கு வினாகிரின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நீங்க என்ன சொல்லுவீங்களோ தெரியாது. அல் ஹல், அல் ஹல்லுன்னு சொன்னா என்ன சொல்றது, அந்த வினாகிரி என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஸ்ரீலங்காவில் அப்படிதான் சொல்லுவாங்க வினாகிரின்ட்டு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு. அதை வந்து தேனுக்குள்ள சில பொருட்களுக்குள்ள போட்டா அது அப்படியே கெட்டு போயிடும். அடிச்சு பாருங்க, தேடி பாருங்க. அப்ப எனவே அப்படி வினிகரா, அதுதான் வினாகிரிவாங்க. அப்ப எனவே அப்படி உதாரணத்துக்கு சொன்ன ரசூலா என்னன்னு சொன்னாங்கடா, அவ்வளவு தூய்மையான ஷிஃபா உள்ள அந்த பொருள் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறது இந்த ஹல்லுண்டா வினாகிரி, அதான் நேரடியான அர்த்தம். எல்லா இலங்கையில அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல என்ன அதுக்கு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்புறம் அடுத்த வகுப்புல சொல்றேன். அப்ப அதை வந்து தேனுக்குள்ள போட்டா அது இன்னும் சில பொருட்களுக்குள்ள இருக்குது. அப்ப அது போட்டால் அந்த தேன் வந்து சிவா ஆரோக்கியம், தேன்ல நிறைய நன்மைகள் இருக்கு. தேன் குடிக்கிறதெல்லாம் நிறைய ஒரு நன்மை இருக்கு. ரசூலுல்லாஹ் விரும்பி குடிச்சதுதான் தேனலாம். இப்ப அது அப்படி இருந்த தேனை கூட அந்த வினாகிரி நாசமாக்கிரும் என்று சொன்னால் இது போன்றுதான் நல்லமல்களை ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டினாங்க. என்னன்னு சொன்னா, அந்த தூய்மையான துப்புரவான உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு தேன், அந்த தேனை கூட நாசமாக்கிரும் என்று சொன்னால் இந்த பொருள் இது போன்றுதான் கெட்ட குணம், மோசமான குணம் வந்து உங்களோட அமல்கள் நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அதை அழித்து விடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ், இந்த 10 விஷயமும் சுருக்கமாக டிரான்ஸ்லேட் மட்டும் செய்யறேன் பாருங்க. இந்த 10 விஷயமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ், சஹீஹுல் ஜாமி ஸகீர் அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 176வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹானது. அது மாதிரி சில்சிலா ஹதீஸாயிலும் பதிவு செஞ்சுக்கிறாங்க. ரைட், பாருங்க. அஹப்புன் நாஸ் இலல்லாஹ், இதுக்கு அஹப்புன் நாஸ் இலல்லாஹ் அன்ஃபஅஹும், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் யார், அவர்களுக்கு பயனுள்ளவர்கள். 1. 2வது வஹப்புல் அமாலி அல்லாஹ் சுரூருன் துதுகில் வலா முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் ஒரு முஸ்லிமான மனிதனை சந்தோஷப்படுத்துவது சொன்னார்கள். அவ் தக்ஷிஃப அன்ஹு குர்பா, அவனை விட்டு ஒரு கஷ்டத்தை நீக்குவது. அவ் தக்தி அன்ஹு தைனா, 4வது அவனுடைய கடனை அடைத்து வைப்பது. 5வது அவ் தத்ருது அன்ஹு ஜூஆ, அவனுடைய பசியை போக்குவது. 6வது வல அன் அம்ஷி மா அகில் முஸ்லிம் ஃபி ஹாஜத்தின் அஹப் இலை மின் அன் அஅதகிஃப ஃபில் மஸ்ஜித் ஷஹரா, நான் ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய தேவைக்காக வெளிக்கிளம்பி செல்வது, இந்த பள்ளிவாசலை ஒரு மாதம் இத்திகாஃப் இருப்பதை விட எனக்கு விருப்பமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று 6வது ஒமன் கஃப கலபஹு
சத்தர் அல்லாஹு அவுரத்தஹு, யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் அவருடைய அவுரத்தை மறைப்பான். அதே போன்று வமன் கலம கைவன் வலவ் ஷா யும்திஹு அல்லாஹு மல அல்லாஹு கல்பஹு ரிதன் யௌமல் கியாமா, யார் கோபத்தை விழுங்கிக் கொள்வாரோ அதை நிலைநாட்ட முடியுமாக இருந்தும் அதை நிலைநாட்டாவிட்டால், அதை வெளிப்படுத்த முடியுமாக இருந்தும் வெளிப்படுத்தாமல் கோபத்தை விழுங்கிக் கொண்டால் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவருடைய உள்ளத்தை திருப்பொருத்தத்தை கொண்டு நிரப்புவான். அதே போன்று ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரனுடைய தேவை நிறைவேற்றி வைக்க வெள்ளிக்கிழமை நிறைவேற்றி வைத்து விட்டால் பாதங்கள் எல்லாம் சறுக்குகின்ற, பாதங்கள் எல்லாம் தட்டு தடுமாறுகின்ற அந்த வேளையிலே அல்லாஹ் அவருடைய பாதத்தை உறுதிப்படுத்துவான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கெட்ட குணம் இருக்கிறதே, மோசமான குணம் உங்களுடைய அமல்களை பாழாக்கிவிடும். எவ்வாறு தேனுக்குள்ள போடப்பட்ட வினாகிரி தேனுக்குள்ள போடப்படுகின்ற பொழுது அது எவ்வாறு அதனை நாசமாக்கி விடும், அதனுடைய உண்மைத்தன்மை இல்லாமல் செய்து அதனை அழுக்காக்கி அதை பிரயோசனமற்றதாக ஆக்கி விடுமோ, இது போன்று கெட்ட குணங்கள் உங்களுடைய அமல்களை அழித்து விடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே முதலாவது விஷயம் நம்ம பார்த்தோம், நவாஃபில்கள் மூலமாக அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க வேண்டும். அதே போன்று இந்த 10 விஷயங்கள், அப்ப 11 விஷயம் வந்திருக்குது. அப்ப இந்த 11 விஷயங்கள்லையும் அதிகமாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கிறது. இதை செய்கின்ற பொழுது நல்ல எண்ணத்தோட, இஹ்லாஸோட, மன தூய்மையோட, உள தூய்மையோட இபாதத்துகளை மாஷாஅல்லாஹ் இதை செஞ்சுக்கிட்டு நம்ம சொர்க்கம் போடாம நினைச்சிடவும் கூடாது. 2 வகையிலும் பார்க்கணும். வெறுமனே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பொடுபோக்கு செய்யக்கூடாது. அதே மாதிரி அதுல பொடுபோக்கு செஞ்சு போட்டு இதை முழுமையாக கவனிக்கிறது கூடாது. இதை முழுமையா கவனிக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் நாங்க சரியா இருக்கிறோம். அதனாலதான் ஃபர்ல நிறைவேற்றி விட்டு நவாஃபில்களை செஞ்சு கொண்டே போங்க, அல்லாஹ் நெருக்கம் கிடைக்கும். அதே நெருக்கத்தை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு இதை சேர்த்து கொள்ளணும். தானே இதே ஒரு செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஆனா அவர்கிட்ட தொழுகையில் இபாதத்தில் சொன்னா அவர் ஃபெயில் ஆயிடுவார். 50 பாஸ் 50 ஃபெயில். அதை எடுத்து இதை எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவியால 90-100 மார்க்ஸ் எடுக்கலாம். அப்ப எனவே இப்படித்தான் நாங்க என்ன செய்யணும், ரெண்டையும் இணைச்சு தான் நாங்க அல்லாஹ்வை நோக்கி நகர வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய அமல்களை நாங்க தேடி தேடி செய்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக எங்களை நேசிப்பான். அந்த எண்ணம் எங்கட உள்ளத்துல இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய நிறைய அமல்கள் இருக்கிறது. இன்னும் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். இன்றைக்கு படிச்ச அமல்கள், அதே போல இதுக்கு முன்னால படிச்ச அமல்கள், அல்லாஹ்வுடைய அன்பு பெற்று தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சும் இருக்கிறோம். அதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பேணிக்கொள்வோம். அல்லாஹு தஆலா அவனை திருப்திப்படுத்திய நல்லடியார்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.